உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களால தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த புதிய தொழில்நுட்பம் என்னன்னு தெரியுமா? அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பயன்பாடு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்தியன் திரைப்படத்துல ஹாலிவுட் அளவிலான ஏஜிங் மேக்கப். தசாவதாரம் திரைப்படத்துல 10 வேடங்கள்ல கமல் ஒவ்வொரு வேடத்துக்கும் தனித்தனியா மேக்கப் டிசைன் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மைக்கேல் வெஸ்மோரோட இணைந்து செஞ்சாரு. சவுண்ட் மற்றும் டப்பிங் தொழில்நுட்பம்னு எடுத்துக்கிட்டா ஹேராம் திரைப்படம். இந்திய சினிமாவிலேயே டிடிஎஸ் சரவுண்ட் சவுண்ட் பயன்படுத்தின முதல் தமிழ் படம் ஹேராம் தான். அதுக்கப்புறமா சிங் சவுண்ட் ரெக்கார்டிங், அதாவது நடிக்கிறப்பவே நேரடியா ஒளிப்பதிவு செஞ்சது, அது விஸ்வரூபம் திரைப்படத்துல. டிஜிட்டல் சினிமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ் பயன்பாடு ஆரம்ப கட்டத்துல மிக பிரம்மாண்டமா அவர் தான் கொண்டு வந்தாரு. அண்ட் தசாவதாரம் திரைப்படத்திலையும் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜ் காட்சிகள் விஎஃப்எக்ஸ் லெவல் ஹாலிவுட் தரத்துல கொண்டு வந்ததும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான். அதுக்கடுத்ததா கதை சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூன்றாம் பிறை. கமல் சப்டில் ஆக்டிங் மூலமா அவருடைய ரியலிஸ்டிக் சினிமாவுக்கு வழிவச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்ததா புதிய முயற்சின்னு எடுத்துக்கிட்டா நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங், அதாவது முடிவுல இருந்து தொடக்கம், அது விருமாண்டி திரைப்படம். இந்தியாவுடைய முதல் திரைப்படங்கள்ல ஒண்ணு விஸ்வரூபம். ஏன்னா அதுல 3D சவுண்ட் பயன்படுத்தப்பட்டுச்சு. அன்பே சிவம், சிஜிஐல மழை, டிராவல் மாண்டேஜ், கலர் டோன் கிரேடிங்னு இது எல்லாமே புதுசா கொண்டு வந்தது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான்.